திருச்சி அருகே கணவன் மனைவியை தாக்கி நகையை கொள்ளையடித்த நபருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை திருச்சி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் கோட்டைக்காரன்மேடு கிராமத்தில் வசித்து வருபவர் சம்பத். இவரது மனைவி மைதிலி கடந்த 18/10/2024 அன்று அவரது வீட்டின் தோட்ட வேலைக்காகவும் வீட்டில் வேறு சில வேலைகள் செய்ய வேண்டும் என்று கூறி கரூர் மாவட்டம் வ.உ.சி. நகர் துரைராஜ் என்பவரது மகன் பாபு தற்போது திருச்சி மாவட்டம் சமயபுரம் சிங்காரவேலன் நகர் என்ற முகவரியில் வசித்து வருகிறார். பாபுவை அழைத்தபோது வீட்டிற்கு வந்த பாபு சிறிது நேரத்தில் மைதிலியிடம் அவரது நகைகள் எங்கு உள்ளன என கேட்டு மிரட்டியுள்ளார். மைதிலி கூற மறுத்ததால் மைதிலியின் கணவர் சம்பத் ஆகியோரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை முயற்சி செய்து 3 சவரன் நகை மற்றும் வீட்டில் இருந்த டிவிஎஸ் வாகனம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்று விட்டார். இதுகுறித்து சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாபு, அவரது மனைவி கவிதா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். வழக்கின் விசாரணை 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பாலசுப்ரமணியன் ஆஜராகி வாதிட்டு வந்த நிலையில் நீதிபதி கோபிநாத் பாபுவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 2000 அபராதம் விதித்தும் மனைவி கவிதாவை விடுதலை செய்தும் தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து பாபுவை காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.